Hello friends, Saturday recipes la கோகுலாஷ்டமி ஸ்பெஷலா சாமிக்கு நெய்வேத்தியம் படைக்கக்கூடிய பாசிப்பருப்பு பாயாசம் நான் ரெடி பண்ணியிருக்கேன். நெய்யிலேயே தேங்காய் முந்திரிலாம் வறுத்து செம்ம டேஸ்டியாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். பாசிப்பருப்பு பாயாசம் எப்படி செய்யுதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சாட்டர்டே ரெசிபிஸ் சேனலில் நான் ஒரு லாங் கேப்க்கு அப்புறம் இன்றைக்கி நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். இனிமேல் ரெகுலராக நம்ம சேனலில் நான் வீடியோ அப்லோட் பண்ணுவேன். அதுக்கு உங்களோட அன்பும் ஆதரவும் எங்களுக்கு தேவை. சாட்டர்டே ரெசிபிஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனே உங்களை வந்து சேரும். பாசிப்பருப்பு பாயாசம் செய்கிறதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் 1 கப் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இது அதாவது 100 கிராம் அளவுள்ள பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இதை தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஒரு 2-3 தடவை வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் பாசிப்பருப்போட பச்சை வாடை பாயாசத்தில் இல்லாமல் இருக்கும். அதனால் ஒரு 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணி தண்ணியை வடிகட்டி நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு குக்கரில் நம்ம கழுவி வச்சுருக்கிற பாசிப்பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு அப்படியே பொறுமையாக நல்லா இதை வந்து வறுத்து எடுத்துக்கலாம். ஏன்னா ஈரப்பதமாக இருக்குது பாசிப்பருப்பு, அதனால் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு அப்படியே பொறுமையாக வறுத்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகி நம்மளுக்கு கிடச்சிரும். இந்த அளவுக்கு வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. வறுக்கும் போதே பாசிப்பருப்போட ஸ்மெல் வந்து நல்லா வீட்டுக்குள்ளே கிடைக்கும். அந்த மாதிரி ஸ்மெல் வர அளவுக்கு வறுத்துட்டு இது கூட 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே நல்லா இதையும் பரட்டி விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டே நம்ம நெய் ஊற்றி வறுத்தோம் அப்படின்னா சீக்கிரம் வந்து கருகிரும் பாசிப்பருப்பு. அதனால நான் நெய் வந்து நல்லா வறுத்ததுக்கப்புறம் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூட நான் 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணுறேன். நல்லா பருப்பு முங்குற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் குக்கரில் நம்ம வேக வைக்கும்போது அடி பிடிக்காமல் கிடைக்கும். தண்ணி ஊற்றிட்டு மூடி போட்டு 2 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. 2 விசில் வந்துருச்சு. வந்ததுக்கப்புறம் நான் அந்த பருப்பை தனியாக எடுத்து வச்சுட்டேன். ஒரு 5 மினிட்ஸ் ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம வெள்ளைப்பாகு காய்ச்சிடலாம். பேன் சூடானதும் நான் இந்த கப்பில் 1 கப் பாசிப்பருப்பு எடுத்தனால 1.5 கப் வெல்லம் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிட்டு அதே கப்பில் 1 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணி ஆட் பண்ண வேணாம். ஆட் பண்ணிவிட்டு அப்படியே கரண்டி போட்டு நல்லா கிளறி விடுங்க. பாகுப்பதம் வரணும்னு தேவையில்லை. இதில் இருக்கிற வெல்லம் எல்லாம் கரைஞ்சாலே போதும். இந்த மாதிரி நல்லா கொதி வரணும். கொதி வந்தோடனே திரும்ப கரண்டி போட்டு நல்லா கிளறி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொதி வர ஸ்டேஜில் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் இதை வடிகட்டும் போது இதில் இருக்கிற இந்த தூள் எல்லாமே நம்மளுக்கு வடிகட்டி இருத்து கிடச்சிரும். அதனால் நான் பாகு காய்ச்சும் போது ஏலக்காய் தூள் போட்டு இது பண்ணிவிட்டேன். இப்போ பாருங்கள் பாகு நல்லா நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம குக்கரை ஆஃப் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் ஆச்சு. ஸோ 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் குக்கர் வந்து ஓப்பன் பண்ணுறேன். பருப்பு எப்படி வெந்திருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். பாருங்கள் பருப்பு நல்லா நம்மளுக்கு வந்து குலைவாக வெந்திருக்கு. இந்த மாதிரி குலைவாக வேகணும். இந்த பருப்பை வந்து கரண்டி போட்டு நல்லா கரண்டியில் மசிச்சு விட்ருங்க. அப்போ நல்லா இன்னும் நம்மளுக்கு வந்து குலைவாக கிடச்சிரும். இந்த மாதிரி மசிச்சு விட்டுட்டு இது கூட 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா பருப்பு வந்து ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது. அதனால் 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி விட்டு நல்லா ஒரு குலன்னு இருக்கிற கன்சிஸ்டன்சிக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம பாயாசம் ரெடி பண்ணிடலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேன் சூடானதும் அதில் நான் 3 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். நெய் சூடானதும் 25 கிராம் தேங்காய் ஸ்லைஸாக இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை நல்லா நெய்யில் வறுத்துக்கோங்க. கலர் வந்து சேஞ்ச் ஆகணும். நல்லா ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு நெய்யில் வறுத்துக்கோங்க. அப்போ தான் பாயசத்தோடு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இதை நான் தனியாக ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்துகிட்டேன். அதே பேனில் 10 கிராம் முந்திரி பருப்பு ரொம்ப போட வேணாம். நம்ம ஆல்ரெடி தேங்காய் போட்டிருக்கோம். அதனால் ஒரு 10 கிராம் முந்திரி பருப்பு மட்டும் போட்டு இதையும் நல்லா ப்ரௌன் கலரில் வறுத்து எடுத்துக்கோங்க. இதையும் வறுத்து நல்லா இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் வறுத்துட்டு அப்படியே தேங்காய் தட்டிலே இதையும் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே பேனில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற பருப்பை அந்த நெய்யில் நம்ம ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு அந்த நெய்யோடு சேர்த்து அப்படியே அந்த பருப்பை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நெய்யெல்லாம் மிதந்து மேலே வரும். இந்த பருப்பை வந்து நெய்யோடு போட்டு நம்ம வதக்கும் போது அந்த பாயசத்தோட டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும். இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு நம்ம இப்போ வந்து பால் கரைச்சி வச்சுருக்கோம்ல அதை வடிகட்டி ஆட் பண்ணிடலாம். ஏதாவது மண் தூசி எல்லாமே இருந்தாலும் வந்துடும். இந்த பாருங்கள் நம்ம போட்ட ஏலக்காய் தூள் எல்லாமே வந்துருச்சு. இந்த மாதிரி வடிகட்டி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இதை நல்லா கையெடுக்காமல் மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாகு ஆட் பண்ணினையும் இந்த பாயசம் வந்து கொஞ்சம் நம்மளுக்கு வந்து ஒரு தண்ணி பதத்துக்கு கிடைக்கும். அது கொஞ்சம் லூஸாக ஆகும். ஸோ அந்த மாதிரி வரும்போது இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டே நீங்கள் செய்யுங்க. ஒரு 5 மினிட்ஸ் வந்து அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு கையை எடுத்துருங்க. இது நல்லா அப்படியே கொதி வரும். இந்த மாதிரி கொதி வரும்போது திரும்ப கிளறி விடுங்க. அப்போ வந்து பாயசம் வந்து நமக்கு ஓரளவுக்கு திக் கன்சிஸ்டன்சிக்கு கிடச்சிரும். இந்த மாதிரி கிடச்சதுக்கப்புறம் இந்த பாசிப்பருப்பு பாயசத்தோட டேஸ்ட்டை இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நான் 1 கப் திக்கான தேங்காய் பால் வந்து ஆட் பண்ண போகிறேன். ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இந்த தேங்காய் பாலும் ஆட் பண்ணதுக்கப்புறம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள் இந்த தேங்காய் பால் எல்லாம் இந்த பாசிப்பருப்போடு சேர்ந்துருச்சு. ஸோ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கிற தேங்காய் முந்திரி பருப்பையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து இதை அப்படியே நம்ம விட்டுறலாம். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் இந்த பாயசம் வந்து நம்மளுக்கு நல்லா அப்படியே திக்காக கிடச்சிரும். இதில் ஊற்றிருக்க தேங்காய் பால், அந்த நெய்யிலே வறுத்த தேங்காய், முந்திரி, பாசிப்பருப்பு இதெல்லாம் ஒன்றா சேரும்போது இந்த பாயசத்தோட டேஸ்ட்டே வந்து வேறு லெவலாக இருக்கும். பாருங்கள் நான் 5 மினிட்ஸ் கழிச்சு இது ஒரு பாத்திரத்துக்கு அப்படியே மாற்றிட்டு எவ்வளோ திக்காக இருக்குது பார்த்தீங்களா. நீங்களும்
கோகுலாஷ்டமிக்கு இந்த நெய்வேத்தியத்தை சாமிக்கு படைச்சி சாமி கும்பிடுங்க. சாமி கும்பிட்டு நீங்களும் டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருந்துன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சாட்டர்டே ரெசிபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.